தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரசுக்கு வந்த வினோத ஆசை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். காங்கிரசுக்கு வந்த வினோத ஆசை. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சியை இழந்து 58 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு காங்கிரஸ் 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 25 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றது. அதற்கு அடுத்தபடியாக 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் 25,000 வாக்குகளுக்கு குறைவாக பெற்றது. இப்படியுள்ள சூழ்நிலையில் காங்கிரசுடைய பலமானது தெரிந்துவிட்டது. காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டால், தமிழக சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. ஒரு தொகுதிக்கு 5,000 வாக்குகள் கூட காங்கிரஸ் பெற முடியாது. ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது. இதுதான் காங்கிரஸோட நிலை. ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் தனக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு கேட்குறது ஒரு வினோதமான ஒரு ஆசையாக இருக்குது. நீங்கள் தனிச்சு போட்டியிட்டால் ஒரு சட்டசபை தொகுதியில் கூட உங்களால் ஜெயிக்க முடியாது, ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட ஜெயிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி 17 சட்டசபை உறுப்பினர்கள், 9 பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுக கிட்ட ஒட்டுணி மாதிரி ஒட்டிக்கிட்டு இன்றைக்கி வெற்றி பெற்று இன்றைக்கி அமர்ந்திருக்கீங்க. அதே பெரிய சந்தோஷம். ஆனால் இன்றைக்கி ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறது அளவுக்கு அதிகமானது. இந்த ஆசை வினோதமான ஆசை.